திருமுருகாற்றுப்படை எழுந்ததற்கான காரணம். தமிழில் அருமையான புலவர்களில் ஒருவர் நக்கீரர். அவர் திருப்பரங்குன்றத்தில் ஒரு குளக்கரை அமர்ந்து சிவ வழிபாடு செய்து கொண்டிருக்கிறார். அந்த வழிபாட்டு நேரத்தில் மரத்திலிருந்து ஒரு இலை கீழே விழுகிறது. அந்த இலையின் பாதி நீரிலும் மற்றொரு பாதி நிலத்திலும் விழுகிறது. நீரில் விழுந்த பகுதி மீனானது. நிலத்தில் விழுந்த மற்றொரு பாதி தவளை ஆனது. மீன் நீரிலும் தவளை நிலத்திற்கும் அதன் மீதி பகுதியை இழுக்கத் தொடங்கியது. சிவ பூஜையிலிருந்து கவனம் தவறிய நக்கீரர் இதை பார்த்து அதில் கவனம் செலுத்தினார். அங்கு தோன்றிய ஒரு பூதம் நக்கீரரை பிடித்து ஒரு குகையில் அடைத்தது. பூஜையில் கவனம் சிதறியவர்களை பிடித்து குகையில் அடைத்து 1000 பேர் ஆனதும் அவர்களை உண்பது தான் அந்த பூதத்தின் திட்டம். அங்கு ஏற்கனவே பலரை அடைத்து வைத்திருந்தது அந்த பூதம். குகையில் அடைப்பட்ட நக்கீரர் தன்னை விடுவிக்குமாறு முருகனை நோக்கி பாடினார். அது தான் திருமுருகாற்றுப்படை. அப்படி வேண்டிய மாத்திரத்தில் முருகனின் வேல் புறப்பட்டு வந்து குகையை கிழித்து அங்கிருந்தவர்களை காப்பாற்றியது என்ற குறிப்பு உண்டு. அப்படி உருவான பேரிலக்கியம் தான் திருமுருகாற்றுப்படை. இதில் முருகனை எப்படி வணங்க வேண்டும், முருகனின் 6 படை வீடுகள் குறித்தும் குறிப்பிட்டுள்ளார். முருகன் எல்லா காலத்திற்கும் உரியவன், எல்லா வயதுக்கும் உரியவன், எல்லா நிலைக்கும் உரியவன். முருகனை வணங்குவோருக்கு இக பர சௌபாக்கியம் இச்சை உண்டு என்பது தான் பொருள். வள்ளி இக உலக இன்பத்தின் அடையாளம், தெய்வயானை பர விண்ணுலக இன்பத்தின் அடையாளம். எனவே மண்ணுலக விண்ணுலக இன்பத்தை அருளுகின்ற அந்த எல்லாம் வல்ல முருகப்பெருமானின் கருணையால் எல்லோரும் எல்லா வளமும் பெற்று வாழ்வாங்கு வாழ முருகனை வணங்குவோம்.